Hi, hello, welcome to my YouTube channel Information is Wealth. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் மேஜர் ஆன்லைன் ஷாப்பிங் கான்ட்ரிபியூட்டர் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலேயுமே போட்டிருக்காங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பார்த்துருந்தேன். அதாவது அவங்களுடைய ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது அந்த மாதிரி இதில் நான் சேஞ்சஸ் பார்த்துருந்தேன். ஸோ அது என்னன்றதை வந்து டீட்டெயில்டாக இந்த இதில் வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த பிக் பில்லியன் டேஸ் இது டைமில் வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த செக்யூரிட்டி பேக்கேஜிங் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க அப்படிங்கிறது. அது 10,000க்கு இருக்கும்போது அந்த மொபைலுக்கு வந்து 29 rupees, அதாவது ஆக்சுவல் 9,999 அப்படிங்கிறத போட்டுட்டு ப்ளஸ் 29 செக்யூரிட்டி பேக்கேஜிங் ஃபீ அப்படின்றது போட்டிருந்தாங்க. அடுத்தது அதே மொபைல் அடுத்த கேட்டகரி அந்த 8GB சம்திங் அந்த மாதிரி கேட்டகரி மாறும்போது பார்த்திங்கன்னா அது 11,999 அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ப்ளஸ் 59 செக்யூரிட்டி பேக்கேஜிங் ஃபீ அப்படிங்கிறது மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நான் புதுசாக இந்த இதில் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஃபீ வந்து ஆல்ரெடி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ, அதாவது அந்த ஆஃபரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1,000 rupees உள்ள ஒரு 2,000 rupees ஏதோ வந்து ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபீ. அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு அது நிறைய வந்து ஜொமேட்டோவிலேருந்து அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் இதில் இருக்கவங்க நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுலேயும் வந்துருந்தது, ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்துருந்தது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. நீங்கள் எல்லாம் இந்த பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து வாங்க வேணான்றதை நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வாங்கும் போது என்ன வாங்குறீங்க, அதுக்கு என்னென்ன ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஜென்ரலாகவே வந்து நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டோ இல்லை வந்து யூபிஐ இது பண்ணும் போது நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம் அந்த அமௌண்ட் தான் நம்மள்கிட்ட இருந்து போகுதா அப்படிங்கிறத வந்து ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.